Hey guys, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் பேக் இன் another video. ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பொசிஷனிங் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குது CSSல, அதை பற்றி பார்ப்போம். அண்ட் கூடவே ஒரு வேளை போன வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கல, இந்த வெப் டெவலப்மெண்ட் சீரீஸை பார்க்கல, ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் வெப் டெவலப்மெண்ட் பிளேலிஸ்ட்டுன்னு இருக்கும், அதை ஆக்சஸ் பண்ணிட்டு வந்துருங்க. ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டே வாங்க, வேறு லெவலில் சொல்லி தந்திருப்பேன், அதுவும் தமிழ் பாஷையில். ஓகேவா? சரி, ரொம்ப தான் பேசிகிட்டு இருக்கோம், வாங்க நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்குவோம். புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஃபைலுக்கு பேர் என்ன வைக்கலாம்னா position .html அப்படின்னு வச்சுக்குவோம். அண்ட் உள்ளக போயிட்டு position.html ஃபைலுக்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட அந்த எமெட் அப்ரிவேஷன் கொண்டு வந்துடுவோம். அடுத்து டைட்டில் வந்து என்ன வைப்போம் அப்படின்னா என்ன வைக்கலாம் சொல்லுங்கள், என்ன வைக்கலாம்? டைட்டில் பொசிஷன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்கோம், வாங்க சீக்கிரமாக பாடிக்குள்ளே வந்துக்குவோம். அப்புறம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டிவ்வை க்ரியேட் பண்ண போகிறேன். டாட் கண்டெய்னர் போட்டுட்டு அந்த டிவ்வுக்கு வந்து ஒரு கண்டெய்னர் கிளாஸை கொடுக்க போகிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இதுக்குள்ளே 4 டிவ்வு க்ரியேட் பண்ண போகிறேன். சரிங்களா? அந்த 4 டிவ்வுக்கு என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா டிவ்வுக்கு கிளாஸ் வந்து பாக்ஸாக இருக்க போகுது. சரிங்களா? அடுத்து ஐடி வந்து ஓகே ஹேஷ் போட்டுட்டு ஐடி வந்து டப்பாவாக இருக்க போகுது, DAPPA டப்பான்னு போட்டுருவோம். சரிங்களா? இன்டு 3 போட்டுக்குவோம். அடுத்து என்டர் அமுக்குவோம். 3 டிவ்வு சடக்குன்னு வந்துருச்சு. இப்போ அல்ட்ரா லெஜெண்டரி பீப்புள்ஸ்க்கு மட்டும் ஒரு இங்கே தப்பு தெரிஞ்சிருக்கும். அந்த தப்பு என்ன அப்படின்னா கெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். 3, 2, 1. சரி, மை டியர் அல்ட்ரா லெஜெண்டரி பீப்புள்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா நம்மளால் ஐடி இருக்குல்ல, ஐடி வந்து நம்ம எல்லாத்துக்குமே பாருங்கள் 3க்குமே 1 கொடுத்துருக்கோம். இப்படி கொடுக்கக்கூடாது. ஒவ்வொருத்தவனுக்கு ஒவ்வொரு ஐடி. ஓகேங்களா? சொந்தமாக ஒரு பேர் இருக்கும், வேறவனுக்கு அதே பேரெல்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக? ஸோ அதனால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்றதுக்காக டப்பா 1, டப்பா 2, டப்பா 3ன்னு போட்டு விட்டுறேன். கிளாஸ் இருக்கலாம் ஒரே பேரில், ஆனால் ஐடி இருக்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு முன்னாடியே. தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ டிவ்வுக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா H1 ஹெட்டிங் போட்டுட்டு உள்ளாக்க எழுதி விட்டுறேன் 1ன்னு. சரிங்களா? ஓகே, அடுத்த இதில் 2, அடுத்த இதில் 3 சும்மா எழுதி விட்டுருவோம். சரிங்களா? பேஸ்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே, அடுத்த இதில் வந்து 2, அடுத்த இதில் வந்து 3. சரிங்களா? இப்படி போட்டு அப்படியே அங்கே போய் பார்த்தோம்னா என்ன இருக்கும் வெப்சைட்டில்? சரி, ஏதோ 1 2 3 4 என்னப்பா நம்பர்ஸ் எல்கேஜியில் சொல்லித்தரியா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி இல்லை, இருங்க கொஞ்சம் வந்து நம்ம ஸ்டைலிங் ஆட் பண்ணிட்டு வீடியோ டாபிக் வரும். சரிங்களா? வீடியோ டாபிக் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு அழகான வெப்சைட் மாதிரி தேவையில்ல சொல்லித்தரதுக்கு, அதான் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அழகுபடுத்துவோம். டாட் கண்டெய்னர் அப்படின்ற கிளாஸ் இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் பார்டர் போட்டு விட்டுருவோம். பார்டர் என்ன பார்டர் போடலாம்? பார்டர் வந்து ஒரு 4 பிக்சல்ஸ்க்கு போடுவோம். சரிங்களா? அப்புறம் சாலிடாக இருக்கட்டும், கலர் வந்து பிளாக் போட்டுருவோம். சரிங்களா? ஓகே, ஆசம், வெரி நைஸ். கலக்குங்க. அப்படியே கொஞ்சம் கீழே போயிட்டு நம்மளோட பாக்ஸ் அப்படின்ற கிளாஸ் இருக்குல்ல, பாக்ஸ் அப்படின்ற கிளாஸுக்கும் போடுறேன். சரிங்களா? டாட் பாக்ஸ் அப்படின்ற கிளாஸுக்கும் கொஞ்சம் ஸ்டைலிங் ஆட் பண்ணுவோம். ஓகே, என்ன ஸ்டைலிங் ஆட் பண்ணலாம் அப்படின்னா அதே பார்டர் போட்டு விட்டுருவோம். சரிங்களா? இதுக்கு ஒரு 2 பிக்சல்ஸ்க்கு பார்டர் போடுவோம், சாலிடு. ஓகே, ஆனால் இது வந்து பிளாக் கலரில் இருக்காது, ரெட் கலரில் இருக்கும். ஓகே, ஆசம், சூப்பர். இப்போ போய் கொஞ்சம் பார்ப்போம் அங்கே எப்படி எவ்வளோ மோசமாக தான் இருக்குன்னு. ஐயோ, அளவுக்கு அதிகமாக தான் மோசமாக இருக்குது. லைட்டாக வந்து இந்த பாக்ஸுகளுக்கு லைட்டாக மார்ஜின் போட்டு விட்டுருவோம். சரிங்களா? எல்லாம் ஒட்டி இருக்குது, மார்ஜின் போட்டு விட்டோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? நான் நினச்சா பத்தாது, எழுதணும். ரைட்? ஸோ மார்ஜின் அப்படின்னு போட்டுட்டு அப்புறம் ஒரு 2 பிக்சல்ஸ்க்கு போட்டு விட்ருவோம் மார்ஜின், 2pxக்கு. ஓகே, இப்போ கொஞ்சம் போய் பார்த்தோம்னா லைட்டாக மார்ஜின் வந்துருச்சு. கொஞ்சம் விலகி இருக்குது, ரொம்ப தான் ஒட்டி இருந்துச்சு, பார்க்கக்கூட அசிங்கமாக இருந்துச்சு. சரி, வாங்க இப்போ வந்து லைட்டாக இந்த 3 டப்பா இருக்குல்ல, 3 டப்பாவை 3 டப்பா மாதிரி உருவாக்குவோம். இது வந்து ஏதோ அளவுக்கு அதிகமாக பெரிய டப்பா மாதிரி இருக்குது. ஸோ லைக் இங்கே ஒரு டப்பா, இங்கே ஒரு டப்பா, இங்கே ஒரு டப்பா வர வைக்க மாதிரி பண்ணிடுவோம். சரிங்களா? அப்படி பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா இதோட விட்த்தை குறைக்கணும். இதோட விட்த்து வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது, இதோட விட்த்தை இத்தனையோண்டு ஆக்கி விட்டுருவோம். விட்த்தையும் ஹைட்டையும் ஒன்றா ஆக்கி விட்டுருவோம். வாங்க. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போயிட்டு இந்த பாக்ஸுக்கு போட்டு விட்டுறேன். விட்த்து வந்து எவ்வளோ அப்படின்னா ஒரு 200 பிக்சல்ஸ். ஓகே, அப்புறம் ஹைட்டு வந்து எவ்வளோ அப்படின்னா அதுக்கும் ஒரு 200 பிக்சல்ஸ். ஓகே, 200 பிக்சல்ஸ். சரிங்களா? வெரி நைஸ். இப்போ பாருங்கள் 3 டப்பா அப்படியே ஒவ்வொன்றா ஒட்டி வந்துருச்சா? ஐயோ, கீழே போயிருச்சா? சாரி.
ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி வர மாட்டேங்குது. இங்கே ஒரு டப்பா, இங்கே ஒரு டப்பா, இங்கே ஒரு டப்பா பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் ஏன் அப்படி வர மாட்டேங்குது? இதுவும் அல்ட்ரா லெஜெண்ட் பர்சன்ஸ்க்கு தான் தெரியும், சரிங்களா? ஸோ நான் அவங்க போன வீடியோ பார்த்தவங்க அதான் அல்ட்ரா லெஜெண்ட் பர்சன்ஸ். ஓகே இன்ஸ்பெக்ட் கொடுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன தப்பு நடந்துகிட்ருக்குன்னு. என்ன தப்பானா எதுவுமே நடக்கலை. என்ன அப்படின்னா, இந்த டப்பா இருக்குல்ல, இந்த தகர டப்பா, அது வந்து கிளாஸ் பாக்ஸ் தானே. ஸோ கிளாஸ் பாக்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் பாக்ஸ் அப்படின்றது இது வந்து ஒரு பிளாக் எலமெண்ட் காய்ஸ். இது வந்து ஒரு பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து ஃபுல் லைனை கவர் பண்ணும், தெரியுமா? ஃபுல் லைன் பாருங்கள், ஃபுல் லைனை கவர் பண்ணிச்சிருக்கு, தெரியுதா? ஃபுல் லைனை கவர் பண்ணிகிட்ருக்கு. அதனால தான் ஃபுல் லைனை கவர் பண்ணிகிட்ருக்கிறதால தான் இது வந்து இந்த மேலே இருக்கிற லைனும் இருக்குல்ல, இது வந்து ஃபுல் லைனை கவர் பண்ணிட்டு தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இது ஃபுல் லைனை கவர் பண்ணிச்சுன்னா கீழே இருக்கிறத மேலே வர விடாது. 2வும் ஃபுல் லைனை கவர் பண்ணிட்டு தான் இருக்குது, ஏன்னா அதுவும் ஒரு பிளாக் எலமெண்ட்டு தான், அதையும் கீழே இருக்கிறத மேலே வர விடாது. 3யும் பிளாக் எலமெண்ட்டு தான். ஸோ எப்படி மேலே வரும்? ஸோ வாங்க, நம்ம போன வீடியோவில் ஒரு லெஜெண்டரி ட்ரிக்கு சொல்லி தந்தேன் உங்களுக்கு. அந்த லெஜெண்டரி ட்ரிக்கு வந்து என்ன அப்படின்னா, என்னது சொல்லுங்கள், என்னது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, டிஸ்பிளே இன்லைன் பிளாக். இருங்க, இன்லைன் பிளாக் இதை போட்டு விட்ருங்க. இப்போ பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள். டிஸ்பிளே இன்லைன் பிளாக் போட்டதுக்கப்புறம் வந்துருச்சா, அழகாக வந்துருச்சா? இதுதான் இதை வச்சு தான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், சரிங்களா? இப்போ திரும்பியும் எதுவுமே எழுத போகிறதில்ல, ஓகே? இப்போ கொஞ்சம் உங்களுக்கு சொல்லித்தரணும், சரிங்களா? என்ன அப்படின்னா, இப்போ பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த பொசிஷனில் 5 விஷயம் இருக்குது, அதை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், சரிங்களா? வாங்க உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? ஸோ அந்த 5 விஷயங்கள் என்ன அப்படின்னா, இருங்க நான் இங்கே சும்மா எழுதி விட்டுறேன், ஓகே? இங்கே எழுதி விட்டுறேன். என்ன அப்படின்னா, ஒரு கமெண்ட் எழுதி விட்டுருவோம், ஓகே? பொசிஷன், ஓகே? பொசிஷனில் வந்து என்னென்ன இருக்குன்னா, ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அப்புறம் என்னது அப்சல்யூட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஓகே? அப்புறம் ஸ்டிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அப்புறம் வேறு ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, சரிங்களா? இது என்னென்னா, பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, சரிங்களா? அந்த பொசிஷனில் ரிலேட்டிவ், ஃபிக்ஸ்டு, அப்சல்யூட்டு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை இது இருக்குது. இதெல்லாம் என்னன்றது உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொசிஷன் அப்சல்யூட்னா என்னென்னு பார்ப்போம். பொசிஷன் அப்சல்யூட்டுன்னு போட்டு விட்ருவோம், ஓகேங்களா? இதுக்கு வேணாம் நான் ஒரு பாக்ஸுக்கு போட்டு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டப்பா 3 எடுத்துக்குவோமா? ஹேஷ் போட்டுட்டு டப்பா 3 எடுத்துக்குவோம். அந்த டப்பா 3க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ பொசிஷன் வந்து அப்சல்யூட்டாக போட்டு விட்ருவோம். என்ன நடக்குதுன்றதை பாருங்கள். எதுவுமே நடக்கலை, ஓகே? இப்படி போட்டால் எதுவுமே நடக்காது. இப்போ லைட்டாக பொசிஷன் மாற்றி சொல்கிறேன், ஓகே? பொசிஷன் எவ்வளோ லைட்டாக மாற்றுவோமா? வாங்க, எவ்வளோ மாற்றுவோம் அப்படின்னா, லெட்ஸே லெஃப்ட்டில் இருந்து ஒரு 100 பிக்சல்ஸ் தள்ளணும், சரிங்களா? லெஃப்ட்டில் இருந்து ஒரு 100 பிக்சல்ஸ் தள்ளி வைக்கணும், ஓகே? இதுதான் வந்து நம்மளோட எய்ம். இப்போ பாருங்கள் என்ன நடந்திருக்கும்னு. நம்மளோட 3 அப்படின்ற டப்பா இங்கே இருக்குது. லெஃப்ட்டிலேருந்து 100 பிக்சல்னு சொன்னால் அப்போ என்ன நடந்துருச்சுன்னா, லெஃப்ட் சைட்லேருந்து 100 பிக்சல்ஸ் இப்படி தள்ளி இருக்குது, சரிங்களா? இப்போ இருங்க, இப்போ கரெக்டாக தானே ப்ரோ நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. இதுதான் கைஸ் 3 டப்பா வந்து இங்கே இருக்குது. இது முழுசாக வந்து 3வது டப்பா, சரிங்களா? ஸோ லெஃப்ட்டு 100ன்னு போட்டதால் என்ன நடந்திருக்குன்னா, லெஃப்ட் சைடில் இருந்து 100 பிக்சல்ஸ் தள்ளி இப்படி வந்திருக்கு, சரிங்களா? இங்கே இருந்துச்சு அந்த டப்பா, ஆனால் லெஃப்ட் சைடில் இருந்து 100 பிக்சல்ஸ்னால் எவ்வளோ, இந்த இடம் தானே, அதனால் இங்கே வந்துருச்சு, ஓகேவா? சரி, கரெக்டு தானே ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. இப்போ அதே இது ரிலேட்டிவ்னு போடுங்களேன். ரிலேட்டிவ்னு போட்டால், ரிலேட்டிவ்னா என்ன நடக்கும்னு பாருங்கள். என்ன நடந்திருக்கு, கெஸ் பண்ணுங்கள் என்ன நடந்திருக்குன்னு. என்ன நடந்திருக்குன்னா, அது ஏற்கனவே இருந்த பொசிஷன் இதுதானே, இந்த இடத்துல தானே இருந்துச்சு. அந்த பொசிஷனில் இருந்து லெஃப்ட் சைடு 100 பிக்சல்ஸ் தள்ளி இருக்குது. இதுதான் அப்சல்யூட்டுக்கும் ரிலேட்டிவ்க்கும் வித்தியாசம். அப்சல்யூட் அப்படின்னா என்னன்னா, அதோட அப்பா இருக்காங்களா, அதோட பேரண்ட் இருக்காங்களே. என்னென்னமோ சொல்கிற பேரண்ட்னா ஒன்றும் இல்லை. இவன் வந்து யாருக்குள்ளே இருக்கியா, இவன் வந்து யாருக்குள்ளே இருக்கியா, இந்த பெரிய டப்பாக்குள்ளே தானே இருக்கியா. இந்த பெரிய டப்பா தான் வந்து இவனோட அப்பா, சரிங்களா? இவனோட பேரண்ட். இந்த பெரிய டப்பாவோட குழந்தை தான் இந்த 3 பேரும், சரிங்களா? ஸோ இந்த பெரிய டப்பா இருக்காங்களே, இந்த பெரிய டப்பா அப்சல்யூட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பேரண்ட்டோட பொசிஷனில் இருந்து
லெஃப்ட் சைடு ரைட் சைடு அதை நம்ம என்ன பண்ணுறோமோ பண்ணும். ஓகே, ரிலேட்டிவ் என்ன பண்ணும்னா அதோட ஏற்கனவே இருந்த பொசிஷனை விட 100 பிக்சல்ஸ் இங்கிட்ட அங்கிட்டு. ஓகே, 100 பிக்சல்ஸ்ன்றது நான் போட்டிருந்தேன், அதனால் அது நீங்கள் எவ்வளோ போடுறோமோ அதுக்கு பொறுத்த மாதிரி. சரிங்களா, இதுதான் வந்து அப்சொல்யூட்டுக்கும் ரிலேட்டிவுக்கும் வித்தியாசம். திரும்பியும் சொல்கிறேன், அப்சொல்யூட்னா அதோட பேரண்ட் இருக்கும்ல, அதோட பேரண்ட்டோட லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட்லேருந்து டாப்லேருந்து பாட்டம்லேருந்து அது எப்படி போடுறீங்களோ அதை பொறுத்த மாதிரி அதோட பேரண்ட்டோடது. சரிங்களா, ஆனால் ரிலேட்டிவ்னா அது அது அதை சொந்தமாக பார்க்கணும், சொந்தமாக ஏற்கனவே இருந்த இடத்த விட லெஃப்ட் சைடு ரைட் சைடு அது பொசிஷன் பண்ணுறது. புரிஞ்சிருக்கு நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னு? இதுதான் வந்து ரிலேட்டிவ்க்கும் அப்சொல்யூட்டுக்குமான வித்தியாசம். புரிஞ்சா? செஞ்சு காமிச்சிட்டேன், ரைட்? செஞ்சு காமிச்சிட்டேல? ஓகே, இப்போ ரிலேட்டிவ் அப்சொல்யூட்டும் புரிஞ்சு, ரைட்? இப்போ வேறு என்ன சொல்லியிருந்தேன்? ஃபிக்ஸ்டு, ஸ்டிக்கி, ஸ்டாட்டிக். இது அப்போ தான். சரிங்களா, முதல் ஸ்டாட்டிக் சொல்லிடுறேன். இப்போ போயிட்டு ரிலேட்டிவ்க்கு பதிலாக போயிட்டு நீங்கள் வெறும் ஸ்டாட்டிக்னு போடுங்க. சரிங்களா, STATIC. ஓகே, ஸ்டாட்டிக்னு போடுங்க, போய் பாருங்கள், ஒன்றுமே நடந்திருக்காது. ஸ்டாட்டிக்னா நீங்கள் ரியல் லைஃப்பில் ஸ்டாட்டிக்னா என்ன சொல்லுவீங்க? ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி, இந்த எலக்ட்ரிசிட்டி அதுன்னு ஸ்டாட்டிக்னாலே டஸ் நாட் மூவ். ஓகேங்களா, ஒரே இடத்துல இருக்கிறது பேர் தான் ஸ்டாட்டிக். சரிங்களா, ஸோ நான் ஸ்டாட்டிக்னு போட்டதால் அது நகராது. ஓகே, நான் இப்போ ஸ்டாட்டிக் எடுத்துகிட்டு லெஃப்ட் 100 பிக்சல்ஸ் போடுறேன், இருந்தாலும் நடக்காது. சரிங்களா, ஸோ அது ஏன் ப்ரோ நான் லெஃப்ட் 100 தான் ப்ரோ போட்டிருக்கேன், ஏன் நடக்கலை அப்படின்னா பை டிஃபால்ட் நீங்கள் வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் அல்லது பொசிஷன் அப்சொல்யூட் அல்லது பொசிஷன் ஸ்டிக்கி அல்லது ஃபிக்ஸ்டு இந்த 4 போட்டுட்டு தான் நீங்கள் லெஃப்ட் ரைட்டு டாப்பு டவுன் அதெல்லாம் போடணும். சரிங்களா, சும்மா லெஃப்ட் ரைட்டு அதெல்லாம் போட்டோம்னா நடக்காது. ஓகே, அதனால தான் அப்படியே இருக்குது. ஓகே, அதாவது பை டிஃபால்ட்டாகவே இது ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். சரிங்களா, நீங்கள் லெஃப்ட் ரைட் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க, இது ஸ்டாட்டிக்கு தான். நீங்கள் ஒன்றுமே போடலைன்னா கூட அது ஸ்டாட்டிக்கு தான். சரிங்களா, இப்போ வாங்க நம்ம வந்து இப்போ இது புரிஞ்சு, ஸ்டாட்டிக்னா புரிஞ்சில் நகரவே நகராது. ஓகே, ரிலேட்டிவ்னா புரிஞ்சில் அதோட சொந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணுறது இங்கிட்ட அங்கிட்டு. ஃபிக்ஸ்டு அப்சொல்யூட்னா என்னென்னு புரிஞ்சில் அதோட அப்பா அம்மாவோட இடத்துல இருந்து இங்கிட்ட அங்கிட்டு மூவ் பண்ணுறது. கரெக்டாக? பேரண்ட், ரைட்? அப்பா அம்மான்றேன் பாரு. ஓகே, இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். இப்போ ஃபிக்ஸ்டு அப்புறம் இந்த ஸ்டிக்கி இது என்னன்னு பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு பார்த்துக்குவோமா? வாங்க, ஃபிக்ஸ்டு. இப்போ நான் ஃபிக்ஸ்டுன்னு போட்டுடுறேன். ஃபிக்ஸ்டு பொசிஷன் ஃபிக்ஸ்டுன்னு போடணும். பொசிஷன் ஃபிக்ஸ்டு. பாருங்கள் என்ன நடக்கும்னு. ஸோ இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கு, வேணாம் நம்ம இந்த சைடு ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம். சரிங்களா, ஓரத்தில் ப்ரௌசரோட இந்த ஓரத்தில். ஓகே, ஸோ லெஃப்ட்டில் இருந்து 100 பிக்சல்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ரைட்டில் இருந்து போட்டு விட்டுறேன். ரைட்டில் இருந்து 100 பிக்சல்ஸ் வேணால் ஒரு 10 பிக்சல் மட்டும் வச்சுக்குவோம். சரிங்களா, இதை பாருங்கள் எப்படி இருக்கும்னு. இந்த சைடு போய் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பெருசாக அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது, பட் நான் இதை வந்து ஒரு ஸ்க்ரோலபிள் வெப்சைட் மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது. பேசாமல் இந்த ஹைட் இருக்குல்ல, இந்த வெப்சைட்டோட இந்த வெளியில் இருக்கிற பார்டர், வெளியில் இருக்கிற டிவ்வோட ஹைட் இருக்குல்ல, அதை ரொம்ப பெரிய வச்சிடுறேன். கண்டெய்னர் ரைட்? கண்டெய்னரோட ஹைட் இருக்குல்ல, ஹைட்டு இப்போ வேறு லெவல் மாமா வேலையை பார்க்க போகிறேன். என்ன அப்படின்னா ஹைட்டு வந்து என்ன அப்படின்னா அளவுக்கு அதிகமாக வச்சு விட்றணும். 5000 பிக்சல்ஸ். இப்போ பாரு ரொம்ப பெருசாகிடுச்சு. சரிங்களா, ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி வெப்சைட் மாதிரி ஆயிடுச்சா வேறு லெவலில். இப்போ புரியும் உங்களுக்கு ஃபிக்ஸ்டுனா என்னன்னு. ஃபிக்ஸ்டுனா என்ன அப்படின்னா ஒரு பொசிஷனில் போய் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சரிங்களா, நான் ஸ்க்ரோல் பண்ணுற அப்பையும் அது அதே பொசிஷனில் பாருங்கள், நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கேன் அதே பொசிஷனில் இருக்கா? பாருங்கள், நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கேன் அதே பொசிஷனில் இருக்கு. ஓ மை காட், வாவ்! இது பேர் தான் ஃபிக்ஸ்டு. ப்ரோ என்ன ப்ரோ இந்த மாதிரிலாம் நாங்கள் வெப்சைட்டே பார்த்ததில்ல, போங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் காமிக்கவா? ஃபேஸ்புக்கில் போங்க, எவன்ட்டையாச்சும் சும்மா வந்து இந்த சேட் பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிடுங்க. சரிங்களா, சேட் பாக்ஸ் இந்த சைடு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் இந்த சைடு ஸ்க்ரோல் பண்ணுறேன், சேட் பாக்ஸ் ஏதாச்சும் மூவ் ஆகுதா? ஏன் இந்த சைடு இருக்கிறத ஏதாவது மூவ் ஆகுதா? இல்லை, இது நடுவில் இருக்கிற கண்டென்ட் மட்டும்தான் மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சேட் பாக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாதிரி உருவாக்குறதுக்கு ஓகே நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணாலும் அது வந்து ஒரே இடத்துல இருக்குது. இதை வந்து நான் கீழே இறக்கி விட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியும். சரிங்களா, ஸோ இந்த டப்பாவை வந்து ரைட்டில் இருந்து 10 பிக்சல்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பாட்டமில் இருந்து ஒரு 5 பிக்சல்ஸ் பண்ணி விட்டுறேன். ரைட்டில் இருந்து ஒரு 5 பிக்சல்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த சைடு வந்துருச்சா? ஃபேஸ்புக்லேயும் அப்படி தானே இருந்துச்சு அந்த மாதிரி. ஸோ
இந்த சேட் பாக்ஸ்க்கும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக தான் வித்தியாசம் இருக்குது, அது வேறு விஷயம். பட் புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிச்சுல. ஸோ இது வந்து இப்போ சேட் பாக்ஸ் மாதிரி மாறிடுச்சு. நான் இதுதான் வந்து ஃபேஸ்புக் வெப்சைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம், சேட் பாக்ஸ் அப்படியே இருக்க தான் செய்யும். ஓகே, புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு, சரிங்களா? ஃபிக்ஸ்டு புரிஞ்சு. இப்போ வேறு என்ன இருந்துச்சு? ஸ்டிக்கி தானே? ஆமாம், ஸ்டிக்கி தான். இப்போ ஸ்டிக்கி வந்து என்ன பண்ணுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். சும்மா போயிட்டு இங்கே ஸ்டிக்கின்னு போட்டு விட்ருவோம், STICKY. அப்புறம் இந்த பாட்டம் ரைட்டுக்கு பதிலாக நான் பேசாமல் டாப்பில் இருந்து 15 பிக்சல்ஸ் போட்டு விட்டுறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ நார்மலாக பார்க்குறப்ப இது நார்மல் வெப்சைட் மாதிரி தான் தெரியுது, ரைட்? ஆனால் நான் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப மட்டும் பாருங்களேன். நான் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப மட்டும் டாப்லேருந்து ஒரு 5 பிக்சல்ஸ் தள்ளி வந்துருச்சு. அப்புறம் நான் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப அப்படியே இதே இடத்துல ஸ்டிக்காயே இருக்கும். ஓகே, கீழே இருக்கிற விஷயங்கள் மேலே வந்துட்டு இருக்கும், அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதே இடத்துல ஸ்டிக்காகியே இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு போதுமான நாலேஜ் கொடுத்துட்டேன் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களும் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்களும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், வேறு லெவலில் பண்ணலாம். அண்ட் வீடியோவும் வந்துடும் நாளைக்கு அல்லது இன்றைக்கி அல்லது எப்போயாச்சும். ஸோ பார்த்துருங்க. சரி, ரொம்ப தான் பேசிட்டோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க, சேனல் பிடிக்கல அப்படின்னா unsubscribe பண்ணிடுங்க. அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட், கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.